தற்போதைய உலக புதிய போர் முறையை எதிர்கொள்ள முடியாத ஒரு பொருளாதார சூழ்நிலை, ஆயுதங்களின் பற்றாக்குறை ஒன்று. இரண்டாவது, எதிரியும் தற்போது தொழில்நுட்பத்தில் வளர்ந்து விட்டான் என்பதை இவர்கள் உணர மறுத்தது. தொழில்நுட்பம் இப்ப ஈரானை பொறுத்தவரை தொழில்நுட்பம், ஈரானிடம் என்ன இருக்கின்றது? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை பார்க்கலாம். பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் போரை பார்க்கலாம். அதில் பாகிஸ்தான் J-10 ரக விமானத்தை பயன்படுத்தியது, J-17 ரக தண்டபோல் விமானத்தை பயன்படுத்தியது. ஈரானிடம் என்ன இருக்கிறது? ரஷ்யாவின் பழைய 6 MiG-29 தான் இருக்கு. அது 6-7 விமானம் இன்டர்செப்டரா பயன்படுத்துறாங்க. அமெரிக்கா முந்தி விட்டுட்டு போன F-44 ரக விமானம். இப்ப F-16 F-4 யோசிச்சு பாருங்க. F-40 அப்படியான விமானங்கள் பல, அதுக்கு பார்ட்ஸ்கள் இருக்குமோ தெரியாது. ஈரான் அந்த நிலையில் பின்தங்கித்தான் இருக்கிறது. இன்டர்செப்டர் விமானங்கள் ரஷ்யாவிடம் இந்த Su-34, 35 வாங்க முள்வலிக்கிட்டாலும் இன்னும் சேரவில்லை. அப்ப ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் பலம் என்னவென்று சொன்னால் அதன் மிசைல் டெக்னாலஜி, அதாவது ஏவுகணையும் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள். அது ஒரு வகையில் அது சரியாகத்தான் இருக்கிறது. என்னன்னு சொன்னால் தற்போதைய உலக போர்களில் இந்த இரண்டும் தான் முக்கிய பாத்திரம் வகிக்கின்றது. விமானம் தாங்கி கப்பல்களோ விமானங்களோ எதுவுமே இல்லை. இந்திய பாகிஸ்தான் போரில் கூட முதல் நாள் இந்தியா விமானங்களை பயன்படுத்தியது. அதில் கிட்டத்தட்ட 6-7 விமானங்களை இழந்தது. 2ஆம் நாள் அவர்கள் விமானங்களை 10ஆம் தேதி இடம்பெற்ற தாக்குதலில் விமானங்களை பயன்படுத்தவில்லை. கூடுதலாக பயன்படுத்தியது ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களையும் ஏவுகணைகளையும். அப்போது பாகிஸ்தான் படைத்தளபதி கூறியது ஒன்றுதான், விமானங்களில் ஏற அஞ்சுகிறார்கள் என்று சொல்லி. இப்ப ஈரானிடம் நவீன ஏவுகணைகள் இருக்குமாக இருந்தால் இஸ்ரேல் விமானங்கள் பறப்பது கடினம். இஸ்ரேல் F-35 ரக விமானத்தை 2 சுட்டு வீழ்த்தியதாக கூறப்பட்டது வெள்ளிக்கிழமை. ஆனாலும் உறுதிப்படுத்தப்படவில்லை.